ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல். ஹோம் ஸ்டைல் பாலக் பீஸ் கறி. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆயில் இருக்காது, ரொம்ப ஹெவினஸ் இருக்காது, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ பட்டாணி சீசன்ல இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து மசூர் தால் கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தா போட்டுக்கலாங்க. மசூர் தால் இல்லைன்னா நீங்க கிரீன் கிராம் தால், பைத்தம் பருப்பு இருந்தாலும் பரவாயில்லைங்க. கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. விருப்பப்பட்டா கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல நல்லா ஆஞ்சிட்டு, கழுவிட்டு இந்த பாலக்கீரை வந்து எலசான காம்பு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துட்டு அலசியதை இதுல போட்டுக்கோங்க. அதிகமான தண்ணி ஊத்த வேண்டாம். கீழ கண்டெய்னர்ல வந்து பட்டாணி தேவையான அளவு நான் கிட்டத்தட்ட 1/2 அழாக்கு போட்டிருக்கேங்க. 100 கிராம்ஸ்க்கு மேல இருக்கும். இத வந்து ஃப்ரெஷ் பீஸு தண்ணி ஊத்திட்டு அதுல வச்சிருக்கேன். அதுக்கு மேல் கண்டெய்னர்ல இப்ப இந்த பாலக்கையும், மசூர் தாலையும் வச்சிருக்கேன். இது 2யும் ஒண்ணாவே பிரஷர் குக்கர்ல வச்சிடலாங்க. ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். இப்ப இதுக்கு மேல ஒரு தட்ட மூடிடலாம். பாலக்கீரைய வந்து அரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. இப்படியே வைக்கலாம். நல்லா வெந்துரும். இப்ப பாருங்க இந்த மூடியால மூடிடுங்க. மூடிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடிய மூடிட்டு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் வச்சுக்கோங்க. வெயிட் வச்ச பிறகு 2 இல்லைன்னா 3 விசில் வெந்தா போதுங்க. அதுக்குள்ளே வந்து அதுல பட்டாணியும் வெந்துடும், அது மேல இருக்கிற தாலும் வெந்துடும். வெந்த பிறகு நம்ம வந்து ப்ரெஷர் சப்சைட் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிட்டு எடுத்து தனியா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது ஆறிய பிறகு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்த கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு மீதியை மிக்சியில போட்டு அரைச்சிக்கோங்க. முதல்லயே வந்து நிறைய தண்ணி வந்து ஊற்றி அரைக்க வேண்டாம், வெளியே தெரிக்கும். இந்த பட்டாணி வந்து தனியா எடுத்துட்டேன். அதை வேக வச்ச தண்ணியை அப்படியே வச்சிருக்கேன். இப்போ பாருங்க இந்த பாலக் வெந்ததை வந்து மசூர் தாலோட சேர்த்து அப்படியே வந்து ப்ரெஷர் பேன்ல வெந்ததை வந்து ஆறிய பிறகு மிக்சியில போட்டிருக்கேங்க. மிக்சியில போட்டுட்டு இது நல்லா நைஸா அரைச்சிக்கணும். அதுக்குள்ள ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, அதிகம் எண்ணெய் தேவையில்லைங்க. சீரகம் சேர்த்து தாளிச்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீளமாவோ பொடியாவோ கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் லேசா வதங்கிய பிறகு அதோட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 2 தக்காளி பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா இஞ்சி பூண்டு விழுதை வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்க்கலாம். இல்லை சீரகத்துக்கு பதிலாக சோம்பு போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். தக்காளியை கூடுதலாக குறைச்சா போட்டுக்கலாம். பட்டர் வேணாலும் சேர்க்கலாம் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. இப்போ இதோட வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு தனியாத்தூள் 1 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது நான் காஷ்மீரி மிளகாய் தூள்ங்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 5 பேருக்கு பரிமாற அளவுக்கு. இப்போ இதில் தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாலக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வேக வச்ச தண்ணி மிச்சம் இருந்ததுனாக்க இந்த மிக்சியை கழுவிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறப்போ ஒரு கூடுதல் சுவையாக கொடுக்குங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்சாக்க மிக சுவையான பாலக் பீஸ் கறி ரெடி. இதை வந்து பூரி தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், புல்காக்கு தொட்டுக்கலாம். இல்லை நம்ம கீ ரைஸ் மாதிரி ஏதாவது ரைஸ் வெரைட்டிஸ் கூட நம்ம தொட்டுக்கலாங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் குளிச்சா எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சுலபம். மிக குறைவான ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதே நேரம் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.